வெல்கம் டு கிரேசஸ். ஸோ இன்னைக்கு பார்க்குறது ஒரு பியூட்டிஃபுல்லான நியூ லான்ச். ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு நியூ லான்ச். டியல் கலர்ஸில் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து பாருங்க. அழகாக பேஸ்டல் டோன்ஸ் எல்லாமே இருக்குது. டியல் கலர்ஸில் ஒரு கோல்டன் சரி வெட்டிங் சாரி அண்ட் நம்மளோட சிங்கப்பூர் பொட்டிக் வச்சு ஒரு கிரேப்ஸ் டிசைன் போட்டோம் இல்லையா, அதில் நிறைய நியூ கலர்ஸ் வந்திருக்கும். ஸோ சூப்பரான நியூ கலர்ஸ் எல்லாமே அழகான கலர்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம சூப்பரான ஸ்டன்னிங்கான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக பண்ணி யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு நியூ லான்ச், ஒரு பியூட்டிஃபுல்லான புது கலெக்ஷன். ஸோ இந்த சாரியுமே இந்த டிசைன் நான் இது வரைக்கும் இன்ஸ்டால போடல. ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா யூடியூப் கஸ்டமர்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப அழகான லாவெண்டர் அண்ட் பிளஷ் பிங்க் டியல் டோன் செம்மையா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் கலர் வர மாதிரி சூப்பரான சாரி, இன்ட்ரிகேட்டட் பார்டர்ஸ், உங்களுக்கு கரெக்டாக ப்ளீட் வைக்கிற சைஸ்ல அரஜான் பார்டர்ஸ் வர மாதிரி. இது அழகா பாத்தீங்கன்னா ஸ்னேகா கிரீனும் அந்த லெமன் கிரீனும் வர மாதிரி ஒரு சூப்பரான கலர். இது பீச் ஷேடு, அந்த கனகாபரம் பூ கலரும் அந்த ஒரு பேஸ்டல் ரோஸ் பீச் மாதிரி. ஸோ ரொம்ப அழகா இருக்கு. 3 கலர்ஸ். இது உங்களுக்கு எல்லோ டோன், செம்ம கோல்டன் எல்லோ. ஓகே, மஸ்டர்ட் எல்லோ அண்ட் கோல்டன் எல்லோ டியல் டோன். இது ஆரஞ்சு, பம்கின் ஆரஞ்சு அண்ட் சன்செட் ஆரஞ்சு டியல் டோன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் ரேரான கலர், டிஃபானி கிரீனும். இது என்ன கிரீன்னா ராமா கிரீன். டிஃபானி கிரீனும் ராமா கிரீனும் வர மாதிரி ஒரு டியல் டோன். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு 6 கலர்ஸ் தான் இப்போ ரெடியா இருக்கு. ஸோ 6 கலர்ஸும் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. நிறைய ஸ்டாக்ஸும் இல்லை, லிமிட்டடாக தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதுல ஃப்ளவர்ஸ் காட்டுறேனே, என் கண்ணில் அப்படி அழகா அந்த குட்டி ஃப்ளவர்ஸ் பாருங்களேன். ஸோ இதில் வந்து உள்ள ஃப்ளவர், அந்த ஃப்ளவருக்கு மேலே அந்த குட்டி குட்டியாக உங்களுக்கு இன்ட்ரிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாவெண்டர் கலரில் உள்ள கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதில் உங்களுக்கு காட்டுற ரெட் கலரில் க்ளோஸ்அப்பில் தெரியுதா இந்த ஃப்ளவர்ஸ், செம்மையாக இருக்குது. உருவம் இல்லை அண்ட் பார்டரும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பார்டருமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய நியூ கலெக்ஷன் கொண்டு வரணும்னு ஆசை. ஸோ என்ன பண்ணுங்க, கஸ்டமர்ஸ் பார்க்குற நீங்க ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட், நீங்க ரெகுலர் கஸ்டமரோ இல்லை புது கஸ்டமரோ ஜஸ்ட் நீங்க வீடியோ பார்க்குறீங்களோ, உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு சாரி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா அந்த சாரி இப்படி டேபிள் வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, எனக்கு ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க. ஏன்னா எனக்கு இன்னும் நியூ டிசைன்ஸ் தேவைப்படுது. இன்னும் நிறைய டிசைன்ஸ், போட்ட டிசைன்ஸே ரிப்பீட்டடாக அல்ல கலர்ஸ் மட்டும் ஓட்டிட்டு இருக்கோம். நிறைய நியூ கலர்ஸ் ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய நியூ டிசைன்ஸ் போடணும்னு ஆசையா இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்க எனக்கு டிசைன்ஸ் அனுப்புங்க. ஏன்னா நான் பாக்குற டிசைன் எல்லாம் உருவம் இருக்கிற டிசைனா இருக்குது. இன்னும் பார்டர்ல உருவம் இருக்கு, இல்ல சேரில் உருவம் இருக்கு. உருவம் இருக்கிற டிசைனா தான் நிறைய பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ உருவம் இல்லாத கலெக்ஷனை கொஞ்சம் பார்த்து அனுப்பிங்கன்னா எல்லாரும் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உருவம் இருக்கிறதுனா ஒரு 50% கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. உருவம் இல்லாதனா எல்லா கஸ்டமர்ஸுமே 100% வாங்கிடுறாங்க. ஸோ அதனால நான் வந்து நிறைய ஹோல்சேலா நிறைய வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உருவம் இல்லாம போட்டா கொஞ்சம் நிறைய எனக்கு வந்து சேல்ஸ் ஆகும். அதனால உருவம் இல்லாத கலெக்ஷன் பார்த்து நீட்டா கெட்டிருக்கிற போட்டோ அனுப்பாதீங்க. நான் கெட்டிருக்கிற போட்டோ பார்த்துருக்கேன். நிறைய பிரைடு கெட்டிருக்கிற போட்டோ பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது ரியல் பிக்சர் கிடைக்குமா, அந்த சாரியோட ரியல் பிக்சர் கிடைக்குமான்னு ரொம்ப தேடிட்டு இருக்கேன். கெட்டிருக்கிற போட்டோ வச்சு எங்களுக்கு அந்த சாரி அப்படி வந்து காப்பி பண்ண முடியாது. ஸோ ரியல் பிக்சர் வந்து ஒரு ஏதாவது ஒரு பியூர் சில்கோட ரியல் பிக்சர் இருக்கும் இல்லையா, அந்த பிக்சர் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரீமேக் பண்ணிடலாம் ஈஸியாக. வந்து அந்த அந்த டிராயிங் அப்படி நாங்கள் ட்ரா பண்ணி அழகா ட்ரேஸ் பண்ணி அழகா பண்ணிடலாம். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு யார் பாக்குறீங்களோ உங்களுக்குன்னு இந்த டிசைன் பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்ப ஓல்டு டிசைன் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியான டிசைன், டக்குன்னு வாங்குற மாதிரியான ஒரு ட்ரெண்டியான டிசைன் கொஞ்சம் எனக்கு கொண்டு வாங்க. நான் கண்டிப்பா வந்து அதை சஜஷன் எடுத்துட்டு நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் பண்றேன். நிறைய டிசைன்ஸ் அனுப்புங்க. அதுல வந்து எது பெஸ்டா இருக்குன்னு பார்த்து நான் செலக்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்றேன். பட் உடனே எனக்கு 1 மந்த்ல கிடைச்சுமா 2 மந்த்ல கிடைச்சுமாலாம் கேட்காதீங்க. நீங்க டிசைன் அனுப்புங்க. நான் அந்த டிசைனர்ட்ட எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறம் நான் ரெடி பண்ணி கொண்டு வரைக்கும் இப்படி ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடும். ஓகேவா, நான் இப்பவுமே அதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு மே வரைக்கும் நியூ டிசைன்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணி ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளதுக்கு இன்னும் கொஞ்சம் நியூ டிசைன் போடலாமான்னு தோணுது. பட் முன்னாடிலாம் நானே நல்லா சர்ச் பண்ணி நிறைய நியூ டிசைன்ஸ் எடுப்பேன். இப்போ உண்மையாவே டைம் இல்லை. ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்லா நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய என்கொயரி, நீங்க நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னொரு ஆள் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கிட்ட 2 ஸ்டாஃப் இருக்காங்க. இன்னொரு ஒரு ஆள் இல்லை 2 ஆள் போட்டாதான் அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆக முடியும். அதனாலதான், ஏன்னா வீடியோ எல்லாமே நான் வேற யார் கையிலையும் கொடுக்கறது இல்லை, நானே தான் பாத்துக்கிறது. பேக்கிங் ஆர்டர்ஸ் எடுக்கிறது தான் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் பண்ணுவாங்க. அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி திங்ஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. இன்வென்ட்ரி அரேஞ்ச் பண்றது, செக் பண்றது. பட் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங், இந்த மெயின் ஒர்க்லாம் கொஞ்சம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு அந்த நியூ டிசைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஏன்னா இதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. டெய்லி நைட் நான் படுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 ஆயிடுது. திரும்ப மார்னிங் ஒரு 6:30க்கு என்னோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் 6:30 to நைட் ஒரு 1:30, 2 சம்டைம்ஸ்னா 2-3 ஆயிரும். சாட்டர்டே சண்டேலாம் கொஞ்சம் ஃப்ரைடே நைட்னாலே ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன். 2:30 அந்த மாதிரி 2 மினிமம் எனக்கு 2 அந்த மாதிரி 2 வந்து ஒரு கட் ஆஃப் மாதிரி 1 or 2 PM நைட்டு. அப்போ எவ்வளோ நேரம் தூங்குறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண போய் தான் இந்த நிலைமையில இருக்கும். ஸோ
மதியானம்லாம் தூங்குறது கிடையாது, மற்ற எந்த டைம்லையும் ஸ்லீப் கிடையாது. ஜஸ்ட் நைட்டு ஒரு மணிக்கு அப்புறம் தூங்குறது தான். நைட்டு 1 மணிக்கு தூங்கிட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு எழும்புறது தான். மற்றபடி சாட்டர்டே சண்டேனா ஒரு 9 வரைக்கும் கொஞ்சம் 8:30 9 வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். சாட்டர்டே சண்டே நான் மதியானம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். ஸோ எப்போவுமே என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும், இந்த கலர் பண்ணலாமா, இந்த டிசைன் பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஓகேவா? இந்த சாரீ நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை பாருங்க. ரொம்ப அழகான கோல்டன் எல்லாம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கோல்டன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லான கார்ஜியஸான ஒரு லக்ஸரி வெட்டிங் சாரீ. கோல்டன் எல்லாம் டபுள் எல்லோ தெரியுது, பட் வந்து உங்களுக்கு நேரில் பார்த்தா தெரியும். அந்த மஸ்டர்ட் எல்லோவும் கோல்டன் எல்லோவும் உங்களுக்கு நேரில் பார்த்தா தெரியும். மற்றபடி உங்களுக்கு சாரியில் ஒரே கலராக தான் தெரியும். ஏன்னா ரெண்டுமே எல்லோ ஷேட் தானே, அது உங்களுக்கு சாரியில் அது ஒரே மாதிரி தான் தெரியும். ஃபுல்லாக அதுலேயும் உங்களுக்கு மேலே ஃபுல்லாக கோல்டன் சரி வரையா செமையாக இருக்குது. நான் உங்களுக்கு டார்க் கலரில் இந்த டிசைன் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். இது உங்களுக்கு பல்லு நல்ல அழகாக கர்வ்ஸ் போட்ட மாதிரியான பல்லு. ப்ளவுஸ் வந்து பிளெயின் வித் பார்டர். ஓகேவா? ஸோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு. டபுள் கலரில் உள்ள சூப்பரான சாரி. அண்ட் ஸ்பெஷலாக நீங்கள் அனுப்பும்போது இந்த மாதிரி டபுள் கலர் வர்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு அனுப்புங்க. இதில் ஒன்று நம்ம ஆல்ரெடி இந்த செக்ஸ் போட்டோம்ல லக்ஸரி வெட்டிங் சாரி, அது செம்ம ஹிட்டு. அது வந்து நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன், அது கலர் ஓடிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் நியூ கலர்ஸ் போட்டுகிட்டே இருக்கும். பார்டர் மட்டும் கொஞ்சம் மாற்றி நியூ கலர்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். அது ஸ்டாப் பண்ண மாட்டேன். அது ஆல் டைம் ஹிட் மாதிரி நம்மகிட்ட ஃபேவரட்டாக ஓடிட்டே இருக்குது. ஸோ அதனால் அது ஸ்டாப் பண்ண மாட்டேன். கோடி டிசைன் ஸ்டாப் பண்ண மாட்டேன். கோடி டிசைன் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எல்லாருமே இப்போ நான் போன சண்டே போட்ட கொடியில் உள்ள கலர்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது அந்த அளவுக்கு நமக்கு, ஏன்னா கொடி டிசைன் நம்ம கிட்ட ஒரு 3 வருஷமா போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். 3 வருஷமா போட்டாலுமே அதுக்கு இன்னும் டிமாண்ட் இருக்குது, இன்னும் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. ஏன்னா நியூ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. ரெகுலர் கஸ்டமருமே அதில் கலர்ஸ் வாங்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட சரி வாங்கிட்டாங்க, அந்த இதில் கலர்ஸ் வாங்கினவங்க கூட புதுசாக வாங்கி. ஏன்னா அவங்களாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 3500 3000 ரேஞ்சில் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த கொடி டிசைன்லாம். இப்போ என்ன ப்ரைஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ வாங்கி கிஃப்ட் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி கொடி டிசைன் நான் வந்து 1 இயர்க்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும்னு பிளான் பண்ணி இப்போ வந்து இல்லை ஸ்டாப் பண்ணக்கூடாது, இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் போடணும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா போன வாரம் போட்ட வீடியோ கூட ஒரு சாரி இல்லை, எல்லா கலருமே போயிடுச்சு. இப்போ திரும்ப நிறைய நியூ கலர் ஓட்ட சொல்லியிருக்கேன். வேற பார்டர் மாறும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி தான் அந்த செக் நம்மளோட லக்ஸரி வெட்டிங் சாரி செக்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல, அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல இதுவுமே வந்துட்டு நமக்கு வந்து நான் ஸ்டாப்பாக ஓடிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நியூ கலர் நான் இன்னும் உங்களுக்கு லான்ச் பண்ணல. ஓகே, இதை வச்சு கேட்காதீங்க. இப்போ நான் கலர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நான் கொடின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கொடி இந்த கொடி தான். ஓகேவா? இந்த பார்டர் நான் உங்களுக்கு இன்னும் லான்ச் பண்ணலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா ஆல்ரெடி போட்டது வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ போடாத கலர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். அந்த கலர்ஸ் இப்போ வந்து நான் இப்போ எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சதான் இருக்கு. ஓகேவா? ஸோ சூப்பராக அதே மாதிரி தான். ஸோ சில டிசைன்ஸ் வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, நல்ல ஒரு இது இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். கலர்லரும் புதுசாக போட்டு, ஏன்னா அது எப்பவுமே டிமாண்ட் இருக்கிற கலெக்ஷனை நம்ம ஏன் வந்து ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு லெமன் கிரீன் ஸ்னேகா கிரீன் ஜுவல் டோன்ல ஒரு சூப்பர் கார்ஜியஸான ஒரு லக்ஸரி வெட்டிங் சாரி. 1 செகண்ட். ஓகேங்க, சாரிங்க, இடையில வந்து கால் வந்துருச்சு. ஸோ நல்லா அழகாக ஸ்னேகா கிரீன் அண்ட் லெமன் கிரீன் கலரில் கோல்டன்ஸ் எல்லாம் சூப்பரான சாரி. ஸோ இந்த கலர் வந்து நம்மகிட்ட இல்லை பேப்பர் இருக்குது, மற்றபடி ரொம்ப சாஃப்ட். இந்த பாருங்க பேப்பர், இது வந்து பேப்பர். ஓகேவா? இது பார்த்தீங்களா, இது பேப்பர். மற்றபடி வந்து சாரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஸோ இந்த ஒரு விசிறி ஃபோல்டிங்கில் ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தான் இந்த பேப்பர். மற்றபடி இங்கே பாருங்கள் சாரி இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளான ஒரு சூப்பரான சாரி. இதுக்கு ரொம்ப அழகான கிராண்ட் பல்லு, சிம்பிள் ப்ளவுஸ். நல்லா அழகாக ஸ்னேகா கிரீன் அண்ட் லெமன் கிரீன்னு சொன்னதை விட ஆப்பிள் கிரீன் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸ்னேகா கிரீன் அண்ட் ஆப்பிள் கிரீன் காம்பினேஷனில் செம சூப்பரான சாரி. இந்த சாரி லிமிடெட் ஸ்டாக்ஸாக இருக்குது இந்த கலரில். இந்த கலர் எல்லாருமே பார்த்த உடனே புக் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கலர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எல்லாருமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கலர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டேன், ஏன்னா 2 லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. கலர் ரொம்ப அழகாக இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லி தானே ஆகணும். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க. அழகாக ஷைனிங்காக ப்ளஷ் பிங்க்கும் உங்களுக்கு லாவெண்டரும் செம்மையாக இருக்குது. ப்ளஷ் பிங்க் அண்ட் லாவெண்டர் நான் சொல்லவே வேண்டாம், வீடியோலேயே நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு மேலே இது என்ன கலர்லாம் யாருமே கேட்க மாட்டீங்க. நீங்கள் என்கொயரி பண்ணுறதுக்கு முன்னாடி இது சேல்ஸ் ஆயிரும். ஓகேவா? அப்படி ஒரு அழகு கலர், நல்ல ஒரு ப்ளஷ் பிங்க்கும் லாவெண்டரும் மிக்ஸ் பண்ண கலர். ப்ளஷ் பிங்க் தனியாக போட்டிருக்கோம், லாவெண்டரில் தனியாக போட்டிருக்கோம், ஆர்கிட் லாவெண்டர் தனியாக போட்டிருக்கோம், ஹைலைட்டர் ப்ளஷ் பிங்க் தனியாக போட்டிருக்கோம். பட் இது வந்து ரொம்ப யூனிக், செம்மையான கலர், மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான உங்களுக்கு பல்லு, சேம் கலர் ப்ளவுஸுமே உங்களுக்கு டபுள் கலரில் இருக்குது. ஷைனிங்காக இருக்குது, ஷைனிங்க. எனக்கு உண்மையாக இன்னைக்கு இவ்வளோதான் எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உள்ளதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, என்ன மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் தான் ஸ்டாக்ஸ் இருக்குது, நிறைய இல்லை, பார்த்துட்டேன். ஓகேவா? அடுத்தது பீச்லேயே உங்களுக்கு வந்து கனகாம்பரம் பூ வந்து 2 வெரைட்டி இருக்கும்ல. நம்ம சின்ன வயசில் பார்த்தது ஒரு கனகாம்பரம் பூ, இப்போ வந்து கொஞ்சம் எல்லோ ஷேட்லேயும் வருது, பிங்க் ஷேட்லேயும் வருது. பிங்க்னா பிங்க் டார்க் பிங்க் இல்லை, அந்த ஒரு லோட்டஸ் பிங்க் ஷேட்லேயும் வருது இல்லையா, இதுவும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு. நல்லா இங்கே வந்து கனகாம்பரம் பூ கலர், இது கொஞ்சம் ஒரு எல்லோயிஷ் கனகாம்பரம், இது ஒரு
என்னன்னு சொல்றது, லோட்டஸ் பிங்க், ஒரு பிங்கிஷ் கனகாம்பரம் மாதிரி. ஓகேவா? ஸோ மூணுமே கனகாம்பரம் ஷேட்ஸ் தான். கனகாம்பரம்னு கூகுளில் போடுங்க, நல்லா அழகா ஒரு ட்ரிபிள் ஷேடு வரும். ட்ரிபிள் ஷேட்னா ஒவ்வொரு 3 ஷேடில் இருக்குது இப்போதைக்கு, நான் கூகுளில் பார்த்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான சாரீ, பார்க்குறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இதுவுமே லிமிட்டட் ஸ்டாக்ஸாக இருக்கும். ஓகேவா? அழகு கலர், கோல்டன் சரி, கார்ஜியஸ். அந்த பார்டர் வந்து ரொம்ப அழகாக இன்ட்ரிகேட்டடான ஃப்ளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உருவம் இல்லை. இது உங்களுக்கு பல்லு எப்படி இருக்குது பாருங்க. ப்ளவுஸ் செம்ம சூப்பராக இருக்குது. கலரே அப்படி இருக்குது. அந்த த்ரெட்டு பார்த்தா அப்படியே ஷைனிங்காக இருக்குது. த்ரெட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் திருப்பி பார்த்தேன், த்ரெட்டை பார்க்குறது தான் திருப்பி பார்த்தேன். அழகாக இருக்குது. இந்த கலரும் இந்த த்ரெட்டும் அழகாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பம்கின் ஆரஞ்ச். இது நல்ல ஒரு சன்செட் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு, ரெட்டிஷ் ஆரஞ்சு. ஓகேவா? இந்த பாயிண்டில் உள்ள ரெட்டிஷ் ஆரஞ்சு. சாரீ வந்து பம்கின் ஆரஞ்சு. ஓகே, இது ஒரு ஆரஞ்சு. 3, அதாவது சாரீ ஒரு கலரில் இருக்கும். இந்த பாக்ஸ் ஒரு கலர், இந்த ஒரு பாக்ஸ் கலர், 3 கலர் இருக்குது. எல்லா சாரிலையுமே அப்படி தான். இந்த சாரி மட்டும் இல்லை, எல்லா சாரிலையுமே லைட் கலர்ஸில் அது ரொம்ப தெரிகிறது இல்லை. பட் டார்க் கலர்ஸில் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. அதாவது இந்த சாரீ ஒரு கலர், இந்த சாரீ ஒரு கலரு, இந்த செக்ஸ்குள்ள ஒரு கலர், இந்த செக்ஸ்குள்ள ஒரு கலர். ஒன்று வந்து நல்லா டார்க் கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு, சாரீ பம்கின் ஆரஞ்சு. இது வந்து நார்மல் ஆரஞ்சு, மேங்கோ ஆரஞ்சா. இது இன்னொரு ஆரஞ்சு மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. ஓகே, ஸோ 3 ஆரஞ்சு இருக்குது. இதில் பிங்க் கிடையாது, 3மே ஆரஞ்சு தான். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆரஞ்சு நான் முன்னாடி நம்மளோட அந்த லக்ஸரி வெட்டிங் செட்டில் போட்டுட்டு உடனே இமீடியட்டாக வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அது இப்போ வரைக்கும் வாண்டட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரியான ஒரு ஆரஞ்சு தான் இது. இது உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ். பட் நான் இன்னும் லக்ஸரி அந்த செக்ஸ் டிசைன் இன்னும் போடலை. இன்னும் நிறைய நியூ கலர்ஸ் இப்போ வந்திருக்கு. நாளைக்கு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் போடலாம்னா டிஷ்யூ போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு டிஷ்யூ போடணும். நாலாம் மறுநாள் என்ன போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு வெட்டிங் போடலாமா, லக்ஸரி வெட்டிங் போடலாமா, இல்லை வைர ஊசி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும். ஓகேவா? ஸோ என் மைண்டில் நான் இப்போ இன்னைக்கு வீடியோ எடுக்கேன்னா நாளைக்கு என்ன போடலான்னு யோசிச்சுட்டே தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது. ஸோ நாளைக்கு டிஷ்யூ போடலான்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு வெனஸ்டே என்ன போடலான்னு இன்னும் தெரியல. ஓகே, அதான் நான் யோசிச்சு சொல்கிறேன். ஓகே, ஸோ டிஃபானிக் இதுலேயும் ஒரு 3 க்ரீன் வருதே. இது வந்து உங்களுக்கு டீல் க்ரீன், ராமா க்ரீன் அந்த டோனு. இது வந்து டிஃபானி க்ரீனு. இது ஒரு எல்லோயிஷ் க்ரீனு, அதோட கொஞ்சம் லைட் ஷேட் எல்லோயிஷ் க்ரீன். ஓகேவா? 3 க்ரீன் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்டர்லாம் உங்களுக்கு டிசைன் கிளியராக தெரியுதுல்ல? ஸோ சூப்பரான ஒரு சாரீ, நல்ல அழகான ஒரு லக்ஸரி வெட்டிங் சாரீ. இது எல்லாமே சூப்பர் டைப், ப்ரீமியம் குவாலிட்டி, நல்லா சூப்பர் ஸ்டன்னிங்கான ஒரு சாரீ. இதோட பல்லு அண்ட் ப்ளவுஸ் செம்மையாக இருக்குது. டிஃபானி க்ரீன் ஷேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ 6 கலர்ஸ் இதில் பார்த்துட்டீங்க. அடுத்த 6 கலர்ஸ் பார்த்துடலாமா? ஸ்னேகா க்ரீன், எல்லோவிஷ் க்ரீன் மாதிரி. இது வந்து நல்லா ராமா ப்ளூ, ராமா க்ரீன், பேபி பிங்க், ராணி பிங்க் கிடையாது, பேபி பிங்க்கும் பீச்சும். இது வந்து எமரல் க்ரீனும் எமரல் ப்ளூவும், எமரல் க்ரீன், எமரல் ப்ளூ. ஓகேவா? ராமா ப்ளூ கிடையாது, இதான் ராமா ப்ளூ, ராமா க்ரீன். இது எமரல் க்ரீன், எமரல் ப்ளூ. அதை விட இது டார்க்காக இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது கொஞ்சம் ஸ்கை ப்ளூ ஷேடில் இருக்கும். இது வந்து இந்த டீல் ப்ளூ, டீல் க்ரீன் அந்த ஷேடில் இருக்கும். அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. சில்வர் கிரே செம்மையா இருக்குங்க. சே, சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஏதோ என்னமோ இது எடுத்து வச்சிருந்தேன். பட் இப்போ நான் அந்த இதுக்கு வீடியோ எடுக்கும்போது அழகா அப்படி சூப்பரா இருக்கு. அப்புறம் இது வந்து நல்ல ஒரு டார்க் ரெட். ஓகே, முகூர்த்தம் ரெட், டார்க் ரெட், பிரைட் ரெட் கிடையாது, கொஞ்சம் டார்க் ரெட். ஓகே, கொஞ்சம் அந்த குங்கும கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி, ஆனால் மெரூன் இல்லை, ஒரு குங்கும கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த ரெட் அழகா இருக்கா? 6 கலர்ஸ் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சைடோட டிசைன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதில் நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நியூ கலர்ஸ் வரும். இந்த டிசைனுமே நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இந்த டிசைனுமே நல்லா நம்மகிட்ட மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நியூ கலர்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இது பார்த்துலாமா? எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பார்க்கலாமா? பேபி பிங்க் பார்க்கலாமா? நம்மளோட கிரே பார்க்கலாம். எனக்கு நம்ம கிரே இன்னைக்கு கொஞ்சம் கண்ணில் டக்குன்னு பட்டுருச்சு. சூப்பராக இருக்கு. இப்போ நிறைய பேர் கிரே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மகிட்ட. இன்னொரு சைடில் கூட இடையில கிரே இல்லாமல் இருந்தது, திரும்ப அகைன் வந்து கிரே ஸ்டாக் வந்திருக்கு. ஓகே, செம்மையாக இருக்குல்ல? நல்லா கிரேப்ஸ் கொடி டிசைன். இந்த சாரீ அப்படியே ஒரு அது சிங்கப்பூரா மலேசியாவான்னு தெரியல, ஒரு பேஜ், ஒரு பியார் சில்க் பேஜ். அவங்க வந்து ஷாப் வச்சுருக்காங்க. சிங்கப்பூரா இருக்கும் இல்லை மலேசியா இருக்கும். அவங்களோட ஷாப்பை நான் அவங்க பேஜ் அதுக்கப்புறம் நான் எனக்கு பார்க்க உண்மையாக டைம் இல்லை. ஸோ அவங்க பேஜ்ல இருந்து ஒரு சாரியோட டிசைன் எடுத்து அந்த டிசைன் அப்படியே வியூ பண்ணியிருக்கோம். அது பியூர் சில்க், அவங்க போட்டிருந்தது பியூர் சில்க்கு, நல்லா கோல்டன் சரி. ஸோ ஒரு ஜான் 1 இன்ச் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன பார்டர், அழகான கிரேப்ஸ் கொடி டிசைன். இந்த சாரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் டார்க் கலரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் சாரியோட சூப்பர் கிராண்ட் பண்ணு சென்டரில் ப்ளவுஸ். ஸோ டார்க் கலரில் உள்ள டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் லாங் பார்டர், உருவம் கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு போட்ட எந்த கலெக்ஷன்லையுமே உருவம் கிடையாது. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இது வேணுமா புக் பண்ணிக்கோங்க. டார்க் கலர் இது கட்டுத்து எடுக்கலாம். இதுவுமே உங்களுக்கு லைட் கலர் தான்.
ஸ்னேகா கிரீன், லெமன் கிரீன், ரியல் டோன். இதெல்லாம் ஒரு yellowish green, yellow and green ரியல் டோன். இந்த கலருமே நம்மகிட்ட செம்ம டிமாண்டு. அதுவும் லாங் பார்டர் இப்போ கொஞ்சம் நல்ல டிமாண்டாக போகுது. ஒரு ஜான் அண்ட் 1 inch பார்டர், இன்னொரு பக்கம் சின்ன நேரத்தில் பார்டர். இதுதான் உங்களுக்கு சாரீ. நல்ல ஒரு yellow green, yellowish green, செம்ம சூப்பராக இருக்கா, ஷைனிங்காக இருக்கா, சூப்பர் கர்ஜியஸாக இருக்கா. கிராண்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஓகே, ஸோ நான் டார்க் கலரில் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் ஷோ பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு ராம கிரீன், ராம ப்ளூ, அழகாக ஸ்கை ப்ளூவும் சீ கிரீனும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அழகு கலர். இதுதான் நிறைய பிரைட்ஸ் வியர் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக. நிறைய பிரைட்ஸ் இந்த கலரில் தான் ரீசெண்டாக, நிறைய கேரளா பிரைட்ஸு, நிறைய கோயம்புத்தூர் பிரைட்ஸ் எல்லாம் இந்த கலரில் தான் வியர் பண்ணிட்டு இருக்காங்க சாரீஸ் எல்லாமே. எனக்கு சைடில் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ண டைம் இல்லை மக்களே. இல்லைனா உங்களுக்கு அழகழகாக க்யூட்டாக இதே கலரில் சாரீ வியர் பண்ணியிருப்பாங்களா, அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டுருவேன். அதை நான் இன்ஸ்டாவில் போடுறேன். ஓகேவா, பல்லு ப்ளவுஸ். அது இண்டிவிஜுவல் இதுனா எனக்கு டக்குன்னு அது கொஞ்சம் நான் ஒவ்வொரு இருக்கும் எடிட் பண்ணும்போதே அப்படி அப்லோட் பண்ணி விட்டுருவேன். பட் தனித்தனியாக இப்படி லாங் வீடியோனா எனக்கு அது எடிட்டிங்க்கே 2 hours ஆகிடுது. அதில் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் நான் வந்து இப்போ ஃபோட்டோ சைடில் மோஸ்ட்டாக போடுறதில்ல. போடாமலே உங்களுக்கு வந்து இந்த சாரீ கட்டினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. சூப்பராக ஒரு பேபி பிங்க், ரொம்ப அழகான பேபி பிங்க். லைட்டாக பீச் மிக்ஸ் ஆகிருக்கு, ரொம்பலாம் பீச் தெரியாது, லைட்டாக பீச் மிக்ஸ் ஆகிருக்கு. பேபி பிங்க் அண்ட் பீச் டியல் டோனில் ஸ்டன்னிங் எலிகன்ட் சாரி. இந்த கலர் இந்த சைடில் இப்போ தான் லான்ச் பண்ணுறோம். நிறைய கலர் அப்படி தான், லாவெண்டர் அப்படி தான், அந்த yellowish green அப்படி தான். ஸோ இந்த கலர் இந்த சைடில் இப்போ லான்ச் பண்ணுறோம். ரொம்ப அழகு கலர். நிறைய சாரீஸில் இந்த கலர் லான்ச் பண்ணலாம். அந்த கொடி டிசைனில் முன்னாடி போட்டிருந்தோம், திரும்ப இப்போ இந்த கலரில் தான் வந்திருக்கு. நிறையா டிசைனில் இந்த கலர் கொண்டு வரல நம்ம இன்னும். ஓகே, ஸோ நம்ம தான் ஏதாவது புதுசாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எமரல்ட் கிரீன், எமரல்ட் ப்ளூ ஜெல் டோன். ஓகே, எமரல்ட் கிரீன், எமரல்ட் ப்ளூ. ஓகேவா, எமரல்ட் ப்ளூன்னு ஒன்று இருக்குது. நான் எமரல்ட் கிரீன் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் எமரல்ட் கிரீன் போடும்போது கீழே அந்த கூகுள் இமேஜஸில் எமரல்ட் ப்ளூன்னு இந்த கலர் வந்தது. அப்போ ஓகே, நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமரல்ட் கிரீன், எமரல்ட் ப்ளூ இந்த கலருக்கு பேர். ஓகே, ஜெல் டோன் செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கா. இதுவுமே நம்மக்கிட்ட இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த கலரு. நல்ல மூவ்மெண்ட் இருக்குது இந்த கலருக்கும். சூப்பர் பல்லு ப்ளவுஸ், செம்ம மூவ்மெண்ட் இருக்குது இந்த கலருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலி நல்ல ஒரு டார்க் ரெட்டு, செம்மையாக இருக்குது. பிளட் ரெட்டுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட் கலர் தெரியல. பட் ரெட்டில் உங்களுக்கு டார்க் ரெட், அடிக்கிற சில்லி ரெட் கிடையாது, பிளட் ரெட். செம்மையாக இருக்குல்ல, செம்ம சூப்பர் ரெட்டு, டார்க் ரெட்டு. மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஜான் 1 inch பார்டர், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல வெட்டிங்க்கு எல்லாருமே இந்த கலர் கட்டியிருக்காங்க. மெரூனும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி வெட்டிங்க்கு நிறைய பேர் இந்த கலர் கட்டி பார்த்துருக்கேன். செம்ம சூப்பர் ஸ்டன்னிங்காக இருக்குது. ரொம்பவே அழகான ஒரு கிராஜியஸான ஒரு கிராண்ட் லுக்கில் உள்ள வெட்டிங் சாரீ, பல்லு ப்ளவுஸ். ஸோ இதில் டிசைன்ஸ் பார்க்கலாமா? நல்லா இன்ட்ரிகேட்டட் டிசைன்ஸ் இருக்கா. பார்டர் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். சாரீ வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேப்ஸ் கொடி டிசைன், லீஃப், ஃப்ளவர்ஸ், இதில் கிரேப்ஸ், குட்டி குட்டி கிரேப்ஸ். ஸோ இந்த கிரேப்ஸ் வந்து இப்போ தான் தள்ளிவிட்டு வர மாதிரி அந்த கிரேப்ஸ் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும். பல்லு இதில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி உங்களுக்கு குட்டியாக அந்த பேங்கிள் டிசைனில் இருக்கும். ஓகேவா, குட்டியாக அந்த கோல்டு கலரில் ஒரு ஜுவல்லரி போட்டால் அப்படி இருக்குமோ அந்த டிசைனில் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நிறைய அழகான பியூட்டிஃபுல் கலர்ஸ், பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.